பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ராஜையும் மீனாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. மீனா நடந்த பிரச்சனையை பற்றி அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜி வந்து எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ என்ன ராஜி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ராஜி வந்து கதிர் வந்து சொன்ன விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதிர் வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்படி என்ன கேள்வின்னு கேட்கும்போது, உனக்கு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ள என்னை எப்படி கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா கிட்டே சொல்லுவாங்க. இப்படியெல்லாமா கதிர் கொஸ்டின் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆமாம், இப்படி தான் கேட்டு தொலைஞ்சான், அந்த டென்ஷனில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜியோட வீட்டில் வந்து ராஜி வரவே இல்லை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வந்து ராஜி வரலன்னா நம்ம அப்படியே விட்டுற முடியுமா, நம்ம தான் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வரணும், நம்ம வீட்டு பொண்ணு அவளை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, அவளை அங்கேயே விட்டால் அவங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க நம்ம பிள்ளைய அங்கே வச்சு என்னமோ அவங்கள வளர்த்த மாதிரி, அதனால வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ராஜி விஷயத்தில் திரும்ப பிரச்சனை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.